ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.3ல் 3வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஆரம் 4√2 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தில் ஏபி மற்றும் சிடி என்ற ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான விட்டங்கள் வரையப்பட்டுள்ளன எனில் நான் ஏசியின் நீளம் காண்க. மேலும் முக்கோணம் ஓஏசி மற்றும் முக்கோணம் ஓசிஏ காண்க. அதாவது நமக்கு ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்தோடைய ஆரம் 4√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வட்டத்தில் ஏபியும் சிடியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான விட்டங்கள் வரைஞ்சிருக்காங்களாம். அப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நான் ஏசியோட நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முக்கோணம் ஏஓசியும் முக்கோணம் ஓசிஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு டயக்ராம் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், நமக்கு ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே தானே வரும் இல்லையா விட்டம். ஸோ இது நமக்கு ஏபி. ஓகேயா? ஸோ இது மையப்புள்ளி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? சிடி வரைய சொல்லியிருக்காங்க. செங்குத்தாக இருக்கும்போது அப்போ நம்ம இப்படி தானே செங்குத்தாக வரையணும். ஸோ இது நமக்கு சிடி. சரியா? இப்போ இதை நம்ம ஓன் அப்படின்னு கொடுத்துக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு இது 4√2, அதாவது ஆரம். விட்டத்தோடைய பாதி தான் என்னது? நமக்கு ஆரம். அதனால் இங்கே ஓசி இது நமக்கு 4√2ன்னு வருது. அதே இங்கே வர்றது தான் நமக்கு இங்கேயும் என்னவாகும்? 4√2 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஏசியோடைய நீளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏசியோட நீளத்தை நம்ம எப்படி போட்டுக்கலாம்? இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம ஏசியோட நீளம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓசிஏ முக்கோணம் இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பித்தாகரஸ் தேற்றம் எடுக்கலாம். ஏன்னா இது செங்கோண முக்கோணம் மாதிரி வந்திருக்கிறதுனால நம்ம பித்தாகரஸ் தேற்றத்துடைய படி நம்ம யூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ பித்தாகரஸ் தேற்றம் எப்படி வரும் உங்களுக்கு பாருங்கள். இந்த கர்ணம் இதுதானே நமக்கு சிஏ. இதுதான் நமக்கு என்னவா வரும்? இங்கே நமக்கு இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும். அடுத்தது இந்த கர்ணத்துக்கு எதிர்க்க இருக்கிற இந்த ஓசி மற்றும் இந்த ஓஏ நமக்கு இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும். அப்போது ஓசி ப்ளஸ் ஓஏ இது நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போது ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதானே நமக்கு நாணின் நீளம். அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயருக்கு என்ன இருக்குது பாருங்கள்? 4√2 இருக்குது. ஸோ 4√2 த ஹோல் ஸ்கொயர். ஓசி ஸ்கொயருக்கு என்ன இருக்குது பாருங்கள்? 4√2. ஸோ இதையும் 4√2 அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4√2 இதை நம்ம என்ன பண்ணணும்? 2 தடவை பெருக்கணும். 4 2 தடவை பெருக்கினா 4 4 16 √2. ஸோ √2 நம்ம 2 தடவை பெருக்கணும். நமக்கு என்ன தான் ஆன்சர்? வெறும் 2 தான் ஆன்சர். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே 2ன்னு போட்டாச்சு. அடுத்தது அதே மாதிரி இந்த 4 நம்ம 2 தடவை பெருக்கணும். 4 4 16 √2 2 தடவை பெருக்கினா வெறும் 2. அவ்வளோதான். ஓகேயா? அடுத்தது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 2 எவ்வளோ நமக்கு? 32 ப்ளஸ் 16 2 32. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 கூட்டினா 64. இப்போது நமக்கு வெறும் ஏசி மட்டும்தானே தேவை. இங்கே பாருங்கள், நமக்கு வெறும் ஏசி மட்டும்தானே தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது ஏசி ஈக்குவல் டு 64 ரூட். இந்த ஸ்கொயர் நமக்கு இங்கே என்னவா வந்துருச்சு? ரூட்டாக வந்துருச்சு. அப்போ ஏசி ஈக்குவல் டு இந்த 64 எப்படி எழுதுவீங்க? 8 8 64. ஏன்னா ரூட்னாலே நமக்கு ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ 8 8 64. அப்போ ஏசி ஈக்குவல் டு இந்த 2 8க்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 8 எடுத்துப்பீங்க. அப்போ ஏசி ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு? 8 சென்டிமீட்டர். இது நமக்கு என்ன? நாணின் நீளம். நாணின் நீளம் நமக்கு எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு எழுதிக்கலாமா? இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஓஏசி இந்த முக்கோணத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஓசிஏ இந்த முக்கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஓஏசி இந்த முக்கோணத்தை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ முக்கோணம் ஓஏசி இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முக்கோணங்களின் கூடுதல் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? முக்கோணங்களின் கூடுதல் நமக்கு எவ்வளோ? 180 டிகிரி. ஏன்னா நமக்கு இங்கே என்னவாக இருக்கும்? இங்கே 90 இருக்கும். அதே மாதிரி இங்கே 90 இருக்கும். இங்கேயும் 90 இருக்கும். ஸோ அதனால் நம்ம 3 கோணங்களின் கூடுதல் என்ன? நமக்கு 180 டிகிரி. ஸோ இப்போ நம்ம ஓஏசி இந்த முக்கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கணும். இதை நம்ம என்னென்னு பண்ணோம்? எக்ஸுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஏ தானே நடுவில் என்ன இருக்குது? ஓஏசி. ஸோ அதனால் நம்ம ஏ கண்டுபிடிக்கிறதுனால இங்கே எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதுக்கு இருக்கிறதுனால இதையும் நம்ம
எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து ஓ முக்கோணம் ஓ, அடுத்தது ஏ ப்ளஸ் அடுத்தது சி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு இங்கே ஓக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஓக்கு வந்து நமக்கு இங்கே என்ன இருக்கும் 90 டிகிரின்னு இருக்கும் சரிங்களா. அந்த 90 டிகிரியை நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் பிரதியிட போகிறோம். அப்போ 90 டிகிரி ப்ளஸ் இங்கே ஏக்கு என்ன இருக்குது பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, அந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே பிரதியிடலாம். அடுத்தது சிக்கு என்ன இருக்குது பாருங்கள், அதே மாதிரி எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எக்ஸ்ன்னு பிரதியிடலாம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு பிரதியிட்டாச்சு. 90 டிகிரி ப்ளஸ் இந்த எக்ஸி கூட்டினா நமக்கு 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, இந்த 2x இங்கே வந்துடும் 180 டிகிரி, இந்த 90 டிகிரி வந்து நமக்கு இந்த பக்கம் என்னவாகும் மைனஸாக வரும். அப்போ 2x ஈக்குவல் டு 180லேருந்து 90 போச்சுன்னா எவ்வளோ 90. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் வகுத்தெல்லாம் வரும். இப்போ அடி கொடுக்கலாமா, ஓ 2 45 2 90. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் 45. ஸோ இப்போ நம்ம இந்த ஏவோட ஆன்சரை வந்து என்ன பண்ணியாச்சு 45 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த முக்கோணம் ஓசிஏ இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஓசிஏ, ஸோ இது வந்து நமக்கு என்ன ஓஏசி, இந்த முக்கோணத்துடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஓசிஏ கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ஓக்கு நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் 90 டிகிரி இருக்கா. ஸோ அதை நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ ஓசிஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 180 டிகிரி வந்து முக்கோணங்களின் கூடுதல் சரிங்களா. இப்போ ஓக்கு வந்து நம்ம 90 டிகிரி போட்டாச்சு. சிக்கு வந்து என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் இருக்கா. ஸோ அந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே பிரதியிடலாம். அதே மாதிரி வந்து ஏக்கு என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸை வந்து நம்ம பிரதிட்டுலாம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸையும் கூட்டினீங்கன்னா 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. 2x இங்கே வச்சுட்டு 180 டிகிரி, இந்த 90 வந்து நமக்கு இந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் ஆகும். அப்போ 2x ஈக்குவல் டு 180லேருந்து 90 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 90. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90, இந்த 2 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் வகுத்தெல்லாம் வரும். ஓ 2 45 2 எவ்வளோ 90. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ இது வந்து நமக்கு என்ன அடுத்த முக்கோணம் ஓசிஏ. ஸோ இதோடைய ஆன்சர் தான் இது. இப்போ நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நாணின் நீளம், இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுதிடலாம். நாணின் நீளம் எவ்வளோ நமக்கு 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. அடுத்தது முக்கோணம் ஓஏசி எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம் 45 டிகிரி. அடுத்தது முக்கோணம் ஓசிஏ இது எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம 45 டிகிரி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த கணக்கோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.